Hey guys, welcome back. எனக்கு நம்ம டிலைட் சினிமாஸ் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ இப்போ நேத்துல இருந்து இதுதான் டாக் ஆஃப் த டவுன். ஜனநாயகன் வருமா வராதா, பேய் இருக்கிறத பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா இல்லையா, அது மாதிரி தான் எக்கச்சக்க கேள்வி. என்ன சார் பிரச்சனை, ஏதோ சென்சார் சர்டிஃபிகேட்டுங்கிறீங்க, சென்சார் போர்ட்டில் இருந்து சர்டிஃபிகேட் வரணுங்கிறீங்க, இவங்க கேஸ் போட்டிருக்காங்கங்கிறீங்க. சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா வேணாமாங்கிறதையே படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் ஜட்ஜே முடிவு பண்ண போகிறாராம். எப்போ ஜனவரி 9 முடிவு பண்ணி சர்டிஃபிகேட்டை 9ஆம் தேதியே கொடுத்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக போய் பார்த்துடணும்ல. டிக்கெட் எடுத்துட்டோம் சார். என்ன சார் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஏதோ பிளான் பண்ணியிருக்கீங்க. இந்த பொங்கலுக்கு ஒரு 10 நாள் சேர்ந்தாப்புல லீவு வருது. இதை வந்து ஹையஸ்ட் இப்போ இது இருக்கும்ல, தளபதியோட கடைசி படம், நிறையா பேர் வந்து பார்க்குறதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. 10 நாள் லீவு. தளபதி இந்த சினிமா விட்டு எக்ஸிட் ஆகும்போது சும்மா சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு, அவரோட கரியர்லேயே ஹையஸ்ட்டு கலெக்ஷனாக வந்துருச்சுன்னா, சப்போஸ் பை சான்ஸ் கடைசி படங்கிறதுனால ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுங்கிறதுனால 1000 கோடி அடிச்சிருச்சுன்னா, சினிமா விட்டு போகும்போது 1000 கோடி அடிச்சுட்டு போயிட்டாருங்கிற அந்த பேரெல்லாம் வந்துரும்ல. அதெல்லாம் வர விடக்கூடாது. அப்படின்னா இந்த 10 நாள் லீவுக்குள்ள அது வரக்கூடாது தான். ஆனா இவங்க எப்ப ரிலீஸ் பண்றாங்களோ அப்ப லீவ் போட்டு போவாங்களா? அது உங்களுக்கு தெரியல. நீங்க பொங்கலுக்கு வர விடல, ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து அது எப்போ வருதோ அன்னைக்கு பொங்கல் அப்படின்ட்டாங்கன்னா, ஸோ என்ன வேணாலும் பண்ணுங்க. அது எண்ட் ஆஃப் த டே நீங்கள் படத்தை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, ஓகே. பட் எலெக்ஷன் அது வேறு. நீங்கள் தெரியாமல் படத்தை நோண்டி எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றி விட்றாதீங்க. சரி வாங்க, நம்ம என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வென் வில் த மூவி ரிலீஸ், நாளைய தீர்ப்பு ஃபார் ஜனநாயகன். இதில் ஒரு கமெண்ட் பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நாளைய தீர்ப்பு டு நாளைக்கு தீர்ப்பு. தளபதியோட நாளைய தீர்ப்பு. ஆனால் இப்போ சிச்சுவேஷன் வந்து நாளைக்கு தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த ரணகாலத்துலயும் எங்களுக்கு கிரியேட்டிவிட்டி வேலை செய்து பாருங்க. ஓகே வாங்க வீடியோ பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 8 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். தளபதி விஜய் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படம் பிளான் பண்ணபடி வர ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமாங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. உங்களுக்கே தெரியும், சென்சார் இஷ்யூ அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. நேத்தி பார்த்தீங்கன்னா ஹியரிங் நடந்தது. ஆனால் நேத்தி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாளைக்கு ஒத்தி வைப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இன்னைக்கு வந்து எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க, ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு பார்க்கும்போது ஜட்ஜு வந்து 2 பக்கம் ஆர்குமெண்ட்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் தீர்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுக்கப்படலை. தீர்ப்பு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு, ஒருவேளை நாளைக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி 9ஆம் தேதி காலையில் தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. தளபதி விஜயோடைய படத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும். ஆனா இந்த ஜனநாயகன் படத்துக்கு சென்சார்ல பிரச்சனை வரும், அதுவும் சென்சார்ல இப்படிலாம் புதுசா பிரச்சனை வரும் அப்படிங்கறத இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ஸோ ஜனநாயகன் மூவி டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க டிசம்பர் மாசம் 19ஆம் தேதியே பாத்தீங்கன்னா சென்சாருக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அன்னைக்கே வந்து சென்சார் கமிட்டி படம் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. படம் பார்த்துட்டு டிசம்பர் 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா படத்துல இந்த சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணிடுங்க, இதெல்லாம் கட் பண்ணிடுங்க, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா யூஏ கொடுத்துடலாம் அப்படின்னு வாய் வார்த்தையா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மூவி டீமும் அவங்க சொன்ன சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி டிசம்பர் 24ஆம் தேதி கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி இவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சென்சார் கொடுக்காம இழுத்தடிச்சிட்டே வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக மூவி டீம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் டேட் வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடியே டிசம்பர் 19 தான் சென்சார் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே தான், லாஸ்ட் மினிட் அப்ளை பண்ணலை அப்படின்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் முன்னாடியே அவங்க சென்சார் அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இது விஜய் அவர்களுடைய படம், அவர் படம்னா கண்டிப்பாக பிரச்சனை வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவரே ஆடியோ லான்ச்சில் வந்து சொல்லியிருப்பாரு, சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, இப்போ நான் வேற ஒரு ட்ராக்குக்கு போகிறேன், உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இவங்க இன்னுமே வந்து அலர்ட்டாக இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லை, ஷூட்டிங்லாம் எப்பயோ முடிச்சிட்டாங்க. ஷூட்டிங் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனும் முன்னாடியே வந்து முடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது டிசம்பர் 19 வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணி எதுக்கு சென்சார் அப்ளை பண்ணாங்கன்னு தெரியல. டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே கூட இவங்க அப்ளை பண்ணியிருக்கலாம். இந்த சென்சார் ப்ராசஸோடைய டிலேவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காரணங்கள் புதுசாக சொல்லப்படுது. இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புது காரணங்களாக வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்த நியூஸ் என்ன
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தில் வயலன்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எந்த கட்டும் இல்லாமல் கொடுக்கணும்னா சென்சார் வந்து ஏ தான் வந்து கொடுக்க முடியும். மூவி டீம் வந்து கண்டிப்பாக ஏவை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து பாதிக்கும். இது கடைசி படம் வேற. ஸோ யூஏ தான் வந்து மூவி டீம் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. யூஏ வேணும் அப்படின்னா இத்தனை கட்ஸ் பண்ணி கொண்டு வாங்க. டோட்டலாக சென்சார் போர்டு வந்து 27 கட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 27 கட்ஸையுமே மூவி டீம் அக்செப்ட் பண்ணி சேஞ்சஸ்லாம் பண்ணி தான் ரீசப்மிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்தில் மதத்தை புண்படுத்துகிற விதமான காட்சிகள் வந்து இருக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஏதுன்னு விசாரிச்சு அது என்னன்னு சரி பார்த்ததுக்கு அப்புறமா தான் சென்சார் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. படமே ரிலீஸ் ஆகல, யாரு பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணது? அவங்க போல அந்த சென்சார் போர்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? அந்த சீனை தூக்க தானே சொல்லுவாங்க. இது வந்து அந்த மதத்தை இதை சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு, கட் பண்ணுங்கன்னு சொல்றது தான். நீங்க ஏன் கம்ப்ளைண்ட்லாம் பண்றீங்க? நீங்க நேரா மூவி டீம் கிட்ட இல்ல இது பிரச்சனை ஆகும் இதை தூக்குங்க, அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. படமே ரிலீஸ் ஆகலை, எதை போய் எங்கே பார்த்துட்டு வந்து ட்ரெய்லரில் எதுவும் இருக்கா? ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு பார்க்கக்கூடியது ட்ரெய்லர் தான். இப்படி தான் இந்த நியூஸ் வந்து மொட்டையாக வந்திருந்தது. யார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருந்தா எதுவுமே வந்து சொல்லலை. ஏன்னா இப்போ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆகி எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படத்தில் இந்தந்த சீன்ஸ்லாம் சரியில்லை, மதத்தை புண்படுத்துகிற விதமாக இருக்குன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்கு. ஜனநாயகன் படம் ரிலீஸே ஆகலை, யாருமே படம் பார்க்கல. அப்படி இருக்கும்போது எப்படி கம்ப்ளைண்ட் வரும், யார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான ஆன்சர் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. சென்சார் கமிட்டி 5 பேர் தான் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த கம்ப்ளைண்ட்டே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து சுத்தமா புரியல. 5 பேர் உட்காந்து படம் பாக்குறாங்க, டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வராங்க, இத்தனை கட்டி இந்த படத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அதுல ஒருத்தருக்கு இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸோ இல்ல ஒரு சீனோ சரியில்லை, மதத்தை புண்படுத்துற மாதிரி இருக்கு, ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னா அதை கமிட்டிக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணி அதையும் மூவி டீம் கிட்ட சொல்லி அந்த சீக்வன்ஸை தூக்கிடுங்க இல்ல மாடிஃபை பண்ணிடுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னா மூவி டீம் வந்து 27 கட்டோட சேர்த்து 28வது கட்டா அதையுமே வந்து தூக்கியிருப்பாங்க. இல்ல நாங்க சொல்லிட்டோம், சொல்லியும் அவங்க கேட்கல, மூவி டீம் தூக்க மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னா அது வேற பிரச்சனை. அப்படியும் எதுவும் நடக்கல. எல்லாம் ஓகே யூஏ கொடுத்துறோன்னு வாய் வழியாக சொல்லி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளைண்ட் போய் ஃபைல் பண்ணதா சொல்லப்படுறது என்ன நியாயம்னே வந்து புரியல. சென்சார் கமிட்டியில் படம் பார்த்த ஒருத்தர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருங்கிற விஷயம் இன்னைக்கு தான் மூவி டீமுக்கே தெரிய வந்திருக்கு. அதையுமே வந்து கேவிஎன் சைட் வாதாடின லாயர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இதை தாண்டி இன்னைக்கு சொல்லப்பட்ட இன்னொரு அவர் அந்த சென்சார் போர்டு பவரை வச்சு படத்தை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வந்து ஒரு சாதாரண ஆளா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ முதல் உங்களெல்லாம் தூக்கி உள்ள போடாங்க, பதவியை துஷ்பிரயோகம் பண்றியா? இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்தில் மிலிட்ரி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வருது, சீக்வன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸோட எம்ப்ளம்லாம் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்டயுமே வந்து கன்சல்ட் பண்ணணும், அவங்ககிட்ட என்ஓசி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க போல். ஆக்சுவலாக இதே மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து சூரரை போற்று படத்துக்கும் வந்துச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா 2020 அக்டோபர் 30 ரிலீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதிலிருந்து படம் போஸ்ட்பாண்ட் ஆகி நவம்பர் 12 தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. காரணம் ஐஏஎஃப்லேருந்து என்ஓசி கிடைக்கிறதுக்கு டிலே ஆனதுனால தான் போஸ்ட்பாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்கும் ஏதாவது நடக்குமா என்னங்கிறது தெரியல. சிபிஎஃப்சி சைட்ல இருந்து ஏஎஸ்ஜியோட ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்துக்கு இருக்கிற எல்லா இஷ்யூஸையும் வந்து இப்போ அடுத்தது வருவாங்க சார். ட்ரெய்லர்ல 2 யானையை கொளுத்த வந்தாரு விஜய். 2 யானை அவரை பார்த்தோன்னே பயத்துல கத்து அவர் அந்த யானையை கொளுத்துறதுக்கு வந்தாரு. அதனால யானை கிட்ட இருந்து என்ஓசி வாங்கணும் சார் அப்படின்னு சொல்ல எதிர்பார்க்கணும். இது தளபதி படம் இல்ல, எதிர்பார்க்குற மாதிரி பார்க்கணும். இது சில்லி ரீசனுக்கெல்லாம் இப்போ வருவாங்க, காட்டுவாங்க. இப்போ ட்ரெய்லர் அப்போ படத்தை முழுசாக காட்டு, அவர் யானையை கொளுத்தலைங்கிறத ப்ரூவ் பண்ணு அப்படின்னு படத்தை ஃப்ரீயாக பார்க்கறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வருது. சால்வ் பண்ணி ப்ராப்பராக சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு 4 வாரம் அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டதாமே 4 வாரம்னா 1 மாதம். அது மட்டும் இல்லை, பழைய கமிட்டி மெம்பர்ஸ் பார்த்ததை தாண்டி புது கமிட்டி மெம்பர்ஸை மறுபடியும் இந்த படத்தை பார்க்க வச்சு சென்சார் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க போல. வந்து நாளைக்கு இல்லை நாளானிக்கு காலைக்குள்ள வருது அப்படின்னாலும் எப்படி கொடுப்பாங்கன்னு நம்மளால வந்து சொல்லிட முடியாது. ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணுற மாதிரியான தீர்ப்பு வருமா இல்லை அதில் ஏதாவது புது ட்விஸ்ட் கிரியேட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால ஜனவரி 9 கண்டிப்பாக படம் வருமா அப்படிங்கிறத இப்போதைக்கு கிளியராக சொல்லிட முடியாது. டவுட்டாக தான் வந்து இருக்கு. 10 வர மாதிரி இருக்கலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, பழையபடி நீங்கள் சொன்ன மாதிரியே யூஏவோட வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம், சென்சார் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டா 10 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாம புது கமிட்டி மெம்பர்ஸ் வச்சு மறுபடியும் படத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்து ரீசென்சார் பண்ணி கொடுங்க, ஃப்ரெஷ்ஷா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அதுக்கு சென்சார் கமிட்டிக்கு கோர்ட் வந்து ஒரு டைம் கொடுத்தாகணும். இத்தனை நாளுக்குள்ள நீங்க பார்த்து சொல்லணும் அப்படின்னு. அது கண்டிப்பா 1 வாரமோ 10 நாளோ அப்படிதான் வந்து டைம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அர்ஜென்ட்னா மேபி ஒரு 4 days 3 days பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம்.
அப்படி பண்ணாங்கன்னா படம் வந்து ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் தான் வந்து ரிலீஸ் ஆகும். அடுத்த வாரம் 14, 15 அந்த மாதிரி தான் வர மாதிரி இருக்கும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, பரபரப்பாக தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த சாட்டை சங்கரை அவர் இருக்காருல்ல, அவர் இந்த கரூர் இஷ்யூவில் கூட அவர் அந்த கரூரில் அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவரோட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அவர் அதை கணிச்சு சொன்னார் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் இப்போ இன்னைக்கு காலையில் எப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், அவர் சொல்கிறார் எனக்கு எங்கேயோ இருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு ஏதோ ஒரு இடத்துல. சப்போஸ் இப்போ படம் இந்த பிரச்சனைலாம் தாண்டி எப்படியும் ரிலீஸ் ஆகும்ல, ரிலீஸ் ஆனால் அந்த தியேட்டரில் வச்சு பிரச்சனை பண்ணுறதுக்கு அங்கே வர்ற கூட்ட நெரிசல், அப்புறம் உள்ளே போய் ஸ்க்ரீனை கிழிச்சு பிரச்சனை பண்ணிவிட்டு பார்த்தீங்களா ரசிகர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட் இமேஜ் அவர் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு வேலை நடக்குதுன்னு அவர் கணிச்சு சொல்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி இடங்கள்ல ஈஸியாக. ஸோ ரெண்டு விஷயம், ஒன்று ஆல்ரெடி கரூர் விஷயத்தில் இவர் ஆல்ரெடி கணிச்சது நடந்துருச்சு, அது ஒன்று சொல்லியிருக்காருன்னா. அடுத்தது இவர் சொன்னது யாருக்குன்னு பார்த்தா தளபதி படத்துக்கு கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் லாஸ்ட் படம்னும் போது அந்த ப்ராப்பரான சென்ட் ஆஃப் எல்லாம் இருக்கக்கூடாது சார், அசிங்கப்படுத்திடும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல என்னன்னே தெரியல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பல படங்களுடைய போஸ்ட்பான் நியூஸாக நம்மளால தொடர்ச்சியாக வந்து பார்க்க முடியுது. போன வருஷம் ஸ்டார்டிங் ஏகே ஃபேன்ஸ்க்கு இப்படி தான் வந்து நடந்துச்சு. விடாமுயற்சி பொங்கலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து பொங்கலுக்கு வரல அப்படின்னு பிப்ரவரி மாதம் போஸ்ட்பான் பண்ணாங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ்க்கு இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகளால் படம் வந்து போஸ்ட்பான் ஆகுது அப்படின்னா இதில் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது பணம் போட்டு படம் எடுத்திருக்கிற ப்ரொடியூசர், அதுக்கடுத்து இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுற தியேட்டர் ஓனர்ஸ், இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜயோடைய கடைசி படம்னு சொல்லி பயங்கர ஹைப்டாக இருப்பாங்க, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா பிளான் வச்சிருந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு கெட்டு போகும், ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஆனால் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அது ஃபெஸ்டிவல் தான், ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண தான் போகிறாங்க. தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இதில் பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து பெரிய பாதிப்புலாம் வந்து கிடையாது. மேபி அவர் ஃபேன்ஸை நினச்சி வேணால் அவர் வருத்தப்படலாம், அவங்களால வந்து நம்ம படத்தை என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்களால் அவருக்கு ஒரு ப்ளஸ் தான் இருக்குது. இது எல்லாமே பொலிட்டிக்கல் ரீதியாக பார்க்கும்போது ஒரு வகையில் அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் போய் ஆட் ஆகும். ஸோ நமக்கே தெரியுது இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக எதிர்ச்சியெல்லாம் வந்து நடக்கல, இதுக்கு பின்னாடி ஒரு மறைமுக அரசியல் இருக்குது அப்படின்னு. இதை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் நம்மளால் கன்ஃபார்மாக வந்து சொல்லிட முடியாது. ஏடிஎம்கே பிஜேபி இவங்க வந்து இப்போ கூட்டணியில் இருக்காங்க, இவங்க கூட டிவிகே வந்து சேரலை அப்படிங்கிறதுனால தான் இப்படிலாம் வந்து பிரச்சனை மறைமுகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்போ டிவிகேவை அவங்க பக்கம் இழுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நமக்கு இதை பற்றிலாம் வந்து கன்ஃபார்மாக தெரியாது. டிவிகேவுடைய 2 எதிரிகள் போத் ஆர் பிளேயிங் பேஸ்கெட் பால் இன் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஒருத்தங்க வந்து பராசக்தி இறக்கி என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க, இன்னொரு பக்கம் நான் சென்சாரில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து பார்க்கப்படுது. ஸோ நாளைக்குள்ள ஏதாவது ஒரு நியூஸ் வருமா, பாசிட்டிவாக ஏதாவது எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த ஜனநாயகன் படத்தை பற்றி, இந்த படத்தை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொன்று ப்ரொடியூசருக்கு தான் இதில் பிரச்சனை, 500 crores கிட்டத்தட்ட இப்போ அதில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது டிலே ஆகுது அப்படி இப்படின்னும் போது அவர் எங்கேயும் கடன் வாங்கியிருந்தாருன்னா வட்டி அது இது அப்படி இப்படின்னு நிறையா இஷ்யூ. அப்புறம் தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இப்போ நார்மல் ஒரு படம் அது போஸ்ட்போன் ஆகுதுன்னா ஒரு 1000 பேர் டிக்கெட் வாங்கியிருப்பாங்க, அதை ரிஃபண்ட் பண்ணலாம், அந்த ரிஃபண்ட் ப்ராசஸ் பெருசு. தளபதி படம் தொடர்ந்து 3 நாளைக்கு ஹவுஸ்ஃபுல்லு, இப்போ அவ்வளோ பேருக்கும் ரிஃபண்ட் ப்ராசஸ் யோசிச்சு பாரு, தலையை பிச்சுக்கிட்டு சுற்றுவாங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார், நாங்கள் கொடுத்த டிக்கெட் காசு ஒன்று ரிஃபண்ட் தருவாங்க, இல்லாட்டி வேறு டேட்டுக்கு நாங்கள் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு பார்த்து போகலாம். இது பாசிட்டிவாக தான் பார்க்கணும். இவர் சொன்ன மாதிரி அவரோட பொலிட்டிக்கல் கரியருக்கு இது பாசிட்டிவாக தான் அமையும். ஆனால் இதில் ஒரு சந்தோஷம் இல்லை, அதை ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ண விடாமல் குழந்தைங்க ஸ்கூலில் அடிச்சுக்கிற மாதிரி பாத்தியா இழுத்துட்டேன் பாத்தியா அவன் படத்தை என்னப்போ இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்காம இழுத்தா பார்க்க மாட்டாங்களா யாரும்? என்ன சார் உங்களுக்கு இன்னும் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு சின்ன ஒரு அல்ப ஆசை, பாத்தியா டென்ஷன் ஆக்கிட்ட பாத்தியா அவன் படத்தை டைமுக்கு ரிலீஸ் பண்ண முடியல பாத்தியா. அப்போ படங்கள் சினிமாவில் காட்டுறதுல உண்மை முக்கி காசை கொட்டி வியூஸை போட்டு பராசக்தியை ஜனநாயகனை விட கூட வியூஸ் மாதிரி யூடியூப்ல காட்டிட்டாங்க. சரி ஜெயிச்சாச்சு போ, ஜெயிச்சுட்டு போ, எது உண்மைன்னு எங்களுக்கு தெரியும் போ. இப்போ வசூல்லையும் அப்படி காட்ட போறாங்க, வசூல்லையும் காட்டுவாங்க. சிவகார்த்திகேயன் 1000 கோடி அடித்து விட்டார் பராசக்தி படத்துல, அடிக்க நீங்க 2000 கோடி கூட அடிப்பீங்க சார். ஜனநாயகனை விட வியூஸ் பிச்சுக்கிட்டு போற படத்துக்கு 2000 கோடி வரலன்னா சந்தேகம் தான், வரலன்னா தான் சந்தேகம்.
ஆனா பராசக்தியும் நல்ல படம் அதைத்தான் சொல்றேன். நல்ல படம். நாங்க ட்ரெய்லர் பார்த்தோம். நல்ல படம், நல்லா இருக்கு. தேவையில்லாம வீம்புக்கு சிவகார்த்திகேயனை நீங்க களத்துல இறக்கி விட்டு அநியாயமா அவருக்கு தான் பலத்த காய வரப்போகுது. நல்ல படத்தை நாசமாக்கிறாதீங்க சார். உங்களோட விளையாட்டெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. 2 படத்தையும் ரிலீஸ் பண்ணி தொலைச்சா 2 படமும் நல்லா போகும். அது வந்து ஒரு உப்புமா படம்னா கூட பரவாயில்ல. அது ட்ரெய்லர் பார்க்கும்போது விளங்குது நல்ல ஒரு ஸ்டஃப் உள்ள படம். இப்போ இதில் ஒரு பிரச்சனை உண்டாக்கி கடைசியில் தலைவா படம் மாதிரி டிலே ஆகி ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோங்க. அடுத்தது இவர் கெஸ் பண்ண மாதிரி தியேட்டரில் பிரச்சனை பண்ணுவாங்க, பேனரை கிழிக்கிறது. அதுவும் கடைசியில் இதுக்கும் வருவாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் கேன்சல் பண்ணுங்க, மொதல் ஷோவே 10 மணிக்கு தான், அந்த 4 மணி ஷோ 2 மணி ஷோ அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஷோவை குறைக்கிறது. அப்புறம் இப்போ அடுத்தது ஒன்று வரும். இப்போவே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம சைடில் தான் நம்ம அலர்ட் இல்லாமல் இருக்கோம். ஆனால் அவங்க தளபதி யாருன்னு தெரிஞ்சு அலர்ட்டாக இருக்காங்க. லேயராக பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் தப்பிச்சா அதில் தப்பிச்சா அதுன்னு இப்போ கடைசி இப்போவே இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிவ்யூ எல்லாம் ஸ்கிரிப்ட் போயிருக்கேன், பணப்பெட்டி மாதிரி இருக்கேன். சொல்ல போனால் ரிவ்யூ வீடியோலாம் இப்போ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க படம் பார்த்துருப்பாங்க சில அது ஒரு 5 பேர் தானே. நான் இந்த பக்கம் பெய்ட் ரிவ்யூஸை சொல்கிறேன். படம் எப்படி வந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ட்ரெய்லரை வச்சு கணிச்சு கேசரி படம் வர சொல்லிட்டீங்க. அந்த கேசரி படத்தையும் கனெக்ட் பண்ணி இது சரி கணிச்சு வச்சு இது பண்ணிடுவாங்களா. இப்போ படம் ரிலீஸ் ஆகி 1 ஹவரில் ரிவ்யூ வந்துடும். என்னங்க இது அப்படின்ட்டு அப்புறம் விக்கிபீடியாவில் போடுவாங்க, திஸ் மூவி ரிசீவ்ட் மிக்ஸ்ட் டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இது எப்படியெல்லாம் எந்த பக்கத்துல இருந்தெல்லாம் குத்தி தள்ளி விடுவான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே அது தளபதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாங்கள் கொடுக்குற அந்த காசுக்கு படம் நல்லா இருக்கா அவ்வளோதான். படம் நல்லா இல்லாட்டி நம்மளும் சொல்லுவோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். நல்லா இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் தாண்டி ஒரு கேம் ஒன்று நடக்கும். அவரோட கடைசி படம்ன்றதுனால வளமையாக பண்ணுறதை விட இதெல்லாம் தாண்டி ஒரிஜினலான ரிவ்யூஸு, ஒரிஜினலாக நல்லா இருக்குது, ஒரிஜினலாக நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்களெல்லாம் தாண்டி புது செட் ஆஃப் குரூப்பு இறங்கும். அது கண்டிப்பாக நடக்கும். அது எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் வேணா பாருங்க. சரி, ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வேணாலும் வரட்டும். பொங்கலுக்கு உடலை ஆவீங்க, தீபாவளிக்கு வாங்க சார். இப்போயே ரிலீஸ் வந்து தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு சென்சருக்கு அப்ளை பண்ணுங்க. அவங்க 4 கிழமை இல்லை 4 மாதம் எடுத்துக்கிட்டேன். நல்லா பொறுமையாக சென்சார் பண்ணி கொடுங்க, நாங்கள் தீபாவளிக்கு வர்றோம்ட்டு தீபாவளிக்கு வருவோம். ஒருவேளை சப்போஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து தளபதிக்கு சாதகமாக இல்லை, ஆனால் படத்தில் வந்து ஐ எம் கம்மிங் அப்படிங்கிற மாஸ் டயலாக்லாம் பேசி வச்சிருக்காரு. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆனால் அந்த டயலாக்லாம் நல்லா, அதெல்லாம் இல்லைங்க. எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த படத்தை வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு வச்சுக்கலாம், அடுத்த எலெக்ஷனுக்கு கம்மிங்கிற மாதிரி வச்சுக்கலான்ட்டு எப்படி பார்த்தாலும் ப்ளஸ்ஸு தான். பாப்போம் என்னதான் பண்ணுறாங்க, எங்கே போய் நிற்கிதுன்னு பாப்போம். இதுவே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கேமு நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் முடிஞ்சதோ பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.